சங்கு சக்கு 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 சங்கு சக்கு சா 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 சக 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 சா. ஏங்க ஏங்க என்னடி? நம்ம மருது மாமாவோட மச்சானோட தம்பி பிள்ளைக்கு காது குத்து. ஆ. நம்மள ஊருக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன போடி, ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சு கொடுக்கல என் தலையை கொண்டு போய் தண்டவாளத்தை கொடுக்க வேண்டியதான். அப்ப வர முடியாது. முடியாது. ஏய் இதுக்கடி இப்ப உழுவுற? ஊரெல்லாம் தேடி என்ன பிடிச்சி இந்த இன்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. யார்? நானு. ஒரு நல்லது கெட்டதுக்கு வெளியில போறதுண்டா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னத்தை கண்டேன்? நான் போறேன். எங்கடி போற? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இங்க பாருடி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை ஒரே தேவையில உன் குடும்பத்தாளுங்க பூரா வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அது கூட பரவாயில்ல, மாசம் 30 நாளும் தேவைன்னா நான் வேலைக்கு போறதா இல்லையாடி? ஐயோ அப்பா, நீ ஆபீஸையே கட்டிட்டு அழறதுக்கு உனக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி? பேசாம உன் மேனேஜரே கட்டிட்டு உருளு. இப்பதான் அதெல்லாம் தப்பு இல்லையாமே. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அடியே இங்க பாருடி, இப்ப மட்டும் ஆபீஸ்ல போய் லீவுன்னு கேட்டேன்னு வையே, ஜஸ்ட் லீவுன்னு சொல்லிடுவான். அப்புறம் பீச்ல போய் பலூன் ஊதி தான் பொழைக்கணும். புரிஞ்சுக்கிடி தங்கம், ப்ளீஸ் டி. உன் தேவைன்னா மட்டும் ராத்திரி 2 மணிக்கு வந்து காலை சொறியறல நீ. என் குடும்பத்துக்கு ஒரு தேவைன்னா வரமாட்டியா நீ? எதுக்கு எதை இழுக்கிறா பாரு. இங்க பாருடி, குடும்பங்கிறது சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறதுல தாண்டி இருக்கு. புரிஞ்சுக்கிடி தங்கம். ஓ, இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. ஏய், இப்ப நீ என்ன சொல்ற? இப்படி தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரு சுயநலவாதியோட எல்லாம் என்னால வாழ முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நீ எங்கேயும் போவேனா, இரு வர்றேன். நல்லா அடிச்சா நாட்டுக்கட்ட, விளக்கம் சொல்லிச்சா விளக்கம் ஒத்துக்கட்ட. என்ன? நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். எது? அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் ஒன்று சொல்லணும். இந்த வீட்டோட லோன் அமௌண்ட் 18,000 ஓவா. வீடு ஒம்பேர்ல தான் இருக்கு. மாசம் மாசம் தவணையை தவறாம கட்டணும். ஒரு தவணை தவறிச்சு பேங்க்ல இருந்து வந்து தயிர் வடை தக்காளி காரா புந்தின்னு கேட்பான். தவறாம கட்டிரு, அதோட பில்லு. அது எப்படி? எங்க அக்கா வீட்டுல 52 இன்ச்சு டிவி இருக்கு, நம்ம வீட்டுல அட்லீஸ்ட் 100 இன்ச்சு டிவியாவது வாங்கினாதான் மரியாதைன்னு சொல்லி தேர இழுத்து தெருவுல விட்டிய, அதோட பில்லு இதையும் சேர்த்துக்கிட்டு. நீ கார்ல போய் உன் சொந்தக்காரன் பந்தக்காரன் சீனை போடுறதுக்கு என்ன ஓட்டச்சட்டியோட ஓட விட்டிய, அதோட பில்லு இதையும் சேர்த்துக்கிட்டு. மாசம் மாசம் பில்ல கரெக்டா கட்டிடு. உங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல கைத்து மேல நடப்பானோ, உங்க அம்மா உட்காந்து டோலக்கு வாசிக்குமோ, இல்ல நீ குட்டிக்கரணம் போடுவியோ, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. பில்ல கரெக்டா கட்டிடு. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. மாமா போயிடாத மாமா. விரியன் கைய. மாமா குடும்பம்னா என்ன மாமா? ஒருத்தர் அனுசரிச்சு போறதுதானே மாமா. குடும்பமாவது மயிராவது எனக்கு யார பத்தி கவலை இல்லடி. நான் ஒரு சுயநலவாதி. அப்படிலாம் இனிமே சொல்ல மாட்டேன் மாமா. நான் ஒரு சுதந்திர புறவடி. வானந்தடியல்ல விட்டதையும் சொல்ல. அப்படிலாம் சொல்லாத மாமா. விரியன் கைய. அம்மா வீட்டுக்கு போறேன்னு உருட்டி ஒரு உருட்டு. இப்ப நான் உருட்டு. மாமா இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மாமா. நீ காது குத்துக்கலாம் போவேனா, வேலைக்கே போ. அப்படியா? சரி போ. அப்பாடா, 10,000 ரூபாய் பத்திரப்படுத்தியாச்சு. இனி இவகிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன நாடகம் போட வேண்டியது இருக்கோ.